சான்று பகர்தல். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநிறமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்போஸ்தலர் 28:5-6. மெலிதா தீவில் இறங்கிய பவுல் விஷப்பாம்பால் கடிக்கப்பட்டார். தீவில் இருந்தவர்கள் பவுலின் மரணத்திற்காக காத்து கொண்டிருந்த வேளையில் பவுலின் உடலுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அதை கண்டவர்கள் பவுலையே கடவுளாக காண்கின்றனர். ஏசாவின் முகத்தில் யாக்கோபு கடவுளை கண்டது போல் இங்கு பவுலிடம் கடவுளை காண்கிறார்கள். நம் செயல், நம் வாழ்வு மற்றவர்கள் கடவுளை காண்பதற்கு உதவி செய்யும் போதுதான் அது சான்றுள்ள வாழ்வு. ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையார் தொழுநோய் மக்களுக்கு பணிவிடை செய்து வந்த அவரது கணவர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இரவு நேரத்தில் தன் 2 மகன்களோடு தனது வாகனத்தில் அயர்ந்து தூங்கினார். உறங்கிய மூவரையும் வாகனத்தோடு தீ வைத்து எரித்தனர் நயவஞ்சகர்கள். கருகி கட்டையாக தன் முன் கொண்டு வந்து வைக்கப்பட்ட தனது கணவர் 2 ஆண் மக்களின் சடலங்களையும் கண்டு கண்ணீர் விட்ட அதே நேரத்தில் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையார் சொன்னார், என் கணவரையும் 2 மகன்களையும் கொண்டவர்களை இயேசுவின் நாமத்தினாலே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்கிறேன் என்றார். பகைவருக்கும் அன்பு, விரோதிக்கும் இரக்கம் போன்றவைதான் கடவுளை மற்றவர்களுக்கு காட்டும் ஊடகம். அந்த வாழ்வே சான்றுள்ள வாழ்வு. அத்தகைய வாழ்வு நம்மில் வெளிப்படும் ஊடகமாய் நாம் மாறுவோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.